Hello all, welcome back to Axizone. லாஸ்ட் வீக் சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட சேர்ந்து மொரைன் வியூவில் grill போட்டிருந்தோம். அந்த vlog தான் இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. நான் இன்னைக்கு லேட்டாக தான் போகிறேன். குட்டீஸ் 2 பேரும் ஃப்ரெண்டோட போயிட்டாங்க. ஃபஸ்ட் டே போயிட்டாங்க. நான் அம்மா லியோ தான் லேட்டாக போனது. லேட்டாக போனதுக்கு ரீசன் வந்து அம்மா இருக்காங்க, சீக்கிரமே கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் ரொம்ப நேரம் உட்காந்துருக்க மாதிரி இருக்கும், டயர்டாக இருக்கும்ன்றதுனால நான் லேட்டாக ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்காக மட்டும்தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. எப்பயும் வழக்கமாக போகிற ஸ்பாட்டு தான். என்னோட ஃப்ரெண்ட் அகல்யா வந்து அவங்க ஸ்பாட்டை பிடிச்சி grill போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதே போல் ஃபுட்டும் எல்லாரும் ஒன்று ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. எங்களுக்காக மட்டுமே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. குட்டீஸ் எல்லாரும் எப்படா வருவாங்க, சாப்பாடு இப்போ வருவாங்க அப்படின்ற மாதிரியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே போல் கிரில்லெல்லாம் நாங்கள் போகும்போது பாதிக்கு பாதி வேலை முடிஞ்சு பாதி grill போட்டு டேவிட் முடிச்சிட்டாங்க. நான் போய் இனி வந்து என்னென்னா சாப்பிட்றது மட்டும்தான் வேலை. ஏன்னா எல்லாமே டாப் டு பாட்டம் எல்லா வேலையுமே மீதி 2 பேரும் பார்த்து முடிச்சிட்டாங்க. நான் வந்து போய் சாப்பிட்ற வேலை மட்டும்தான். அப்படியே இந்த எப்பயும் உள்ள ஸ்பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிளைமேட் வேறு சூப்பராக இருந்துச்சு. மழையும் இல்லாமல் ரொம்ப வெயிலும் இல்லாமல் கிளைமேட் வந்து க்ளவுடியாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து கயாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தாங்க. வியூ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்படியே அந்த சைடில் மேட்டை விரித்து பிள்ளைங்கள்லாம் பசியில் இருந்ததுனால சரி சாப்பாடு கொடுத்துருவோம், ரொம்ப பசியாக இருக்காங்களேன்னு கடகடன்னு சாப்பாடு கொடுத்துட்டோம். என்னோட டியூட்டி பார்த்திங்கன்னா எப்போ கிரில்லு இல்லை பிரியாணி இந்த மாதிரி அவுட்டோர்லாம் போனோன்னா நான் தான் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வச்சு கொடுப்பேன். அதே போல் குட்டீஸ்களை இருந்தால் எல்லா குட்டீஸுக்கும் வந்து சாப்பாடு ஊட்டி முடிச்சிருவேன். என்னடா குட்டீஸ் பரிசையோடு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை போட்டு நசை பண்ணிட்டே இருப்பாங்க. எந்த வெளியிலையும் இல்லை வெளியில் பார்க்குற எதையுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்க விட மாட்டாங்க. அதனால நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு வந்து வயிறை ஃபில் பண்ணி விட்டா அமைதியாக இருப்பாங்கன்றதுக்காகவே வந்து கடகடன்னு எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு கொடுத்து சாப்பாடும் ஊட்டி விட்டு முடிச்சிருவேன். இன்னைக்கும் வந்து நான் வந்தோடனே பிள்ளைங்களெல்லாம் பாவம் பார்த்தேன். எப்படா வருவாங்க சாப்பாடு கொடுப்பாங்கன்ற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்ததும் சாப்பாடை வச்சு கொடுத்தோன்னே பிள்ளைங்களுக்கு வச்சு கொடுத்தோன்னே சாப்பிட்டு முடிச்சாங்க. அடுத்து அப்படியே வரிசையாக ஒவ்வொரு டிக்கெட்டுக்கெல்லாம் குட்டீஸில் முடிச்சுட்டு அடுத்த அடல்ட்ஸ் எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ்டாக உட்காந்து கதை பேசிகிட்டு இருந்தோம். கிளைமேட் அப்பா அட்டகாசமாக இருந்துச்சா, அப்படியே கண்ணை மூடி தூங்கினோன்னா செம்மையாக தூக்குறோம். அவ்வளோ தூரம் இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு உட்காந்து அரட்டடிச்சிட்டு ஜாலியாக 3 பேர் உட்காந்து அம்மாவோட சேர்ந்து கதையெல்லாம் பேசிட்டு பழைய கதையெல்லாம் பேசி ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு இருந்தோம். இடையில இந்த குட்டீஸுங்க வந்து நாங்கள் வந்து வீடியோ பண்ணுறோம், எங்களை வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஷார்ட்ஸ் வீடியோக்கெல்லாம் கண்டென்ட்லாம் கொடுத்தாங்க. சூப்பராக எனக்கு வந்தது அடிச்சிச்சுடா லக்கு. ஆடு தன்னாலே வந்து தலை கொடுத்தா விடுவோமா, நம்ம எடுறா ஃபோனை வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லி எடுத்து போஸ்ட்டும் போட்டாச்சு. குட்டீஸை வச்சு வீடியோலாம் எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இந்த நெட்டு வந்து வாங்கி எடுத்துட்டு வந்திருந்தாங்க ஃப்ரெண்டு. அதை வந்து இன்னைக்கு மாட்டி விளாண்டே ஆகணும் அடல்ட்ஸ் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். அதனால இன்னைக்கு வந்து பிளான் பண்ண மாதிரியே இந்த தடவையாச்சும் பண்ணணும் அப்படின்ட்டு நாங்கள் அடல்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்து கேம் விளாண்டோம். நாங்க விளையாடுறத பார்த்துட்டு கிட்ஸுக்கெல்லாம் ஒரே சண்டை. எங்க கூட நாங்க விளையாடுறோம்னு பயங்கர சண்டை. நாங்க வந்து கிட்ஸுக்கு கொடுக்காம நாங்க விளையாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விளையாண்டுட்டு இருந்தோம். ஏன்னா எங்களுக்கு பயங்கர ஜாலியாச்சு. இந்த தடவை வந்து இந்த நெட் எடுத்துட்டு வந்தது, பால் எடுத்து வச்சு இந்த தடவை விளையாண்டே ஆகணுன்ற உறுதியிலே எடுத்துட்டு வந்து விளையாடவும் செஞ்சோம். செம்மையாக விளாண்டு 1 hour டைம் போனதே தெரியவே இல்லை எங்களுக்கு. நான் வீட்டிலேருந்து லேட்டாக பண்ணதுனால டீ போட்டு எடுத்துகிட்டு போயிருந்தேன் எல்லாருக்கும். அப்புறம் விளாண்டுட்டு கொஞ்ச நேரம் டீ எல்லாம் குடிச்சிட்டு ரிலாக்ஸ்டாக அப்படியே உட்காந்துட்டோம் டயர்டாகி. சரி அப்புறம் பார்த்தா சரி இதுக்கு மேலே இருந்தாலும் ரொம்ப லேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது பார்த்திங்கன்னா ஒரு 5:36 வந்து கிளம்பிட்டோம். என்னென்னா மழை மேகமாக இருந்துச்சா, இது வந்து காடு பகுதி. ஸோ பூச்சிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சு. அதனால் சீக்கிரமாகவே கிளம்பிடுவோம் இதுக்கு அடுத்து அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். என்னோட வீக்கெண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இப்படி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணேன். நீங்களும் என்னோட வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye. Thanks for watching.